அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி என்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேவர் ஜெயந்தியில் தேவர் அவை குரு பூஜையில் பார்த்திங்கன்னா ஐயா வைகோ அவர்கள் வராரு. தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விடுகிறார். பின்பு சீமான் அவர்கள் வராரு. ஐயா தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறார் சீமான் அவர்கள். பேசிக்கொண்டே இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் அண்ணா வைகோ அவர்கள் வராரு அப்படின்னு சொன்ன உடனே துள்ளி குதித்து வைகோ அவர்களை கட்டி அழைத்து வந்து பத்திரிகையாளர் முன்பு நிறுத்துகிறார். அப்போது சீமான் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் வைகோ அவர்கள் பேசுகிறார். பேசிவிட்டு கிளம்பும்போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இனி உங்கள் உறவு தொடருமா என்று. கண்டிப்பாக தொடரும் என்று வைகோ அவர்கள் கூறிவிட்டு செல்கிறார். அதற்கு இது ஒரு குத்தமா? இதை இந்த யூடியூப் புரோட்டர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் புரோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வைகோ அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், எப்படி சேரலாம், வைகோ அவர்களை எப்படியெல்லாம் சீமான் அவர்கள் திட்டினார் அப்படின்னு கேள்வி எழுப்புறானுங்க. இது ஒரு அநாகரிக அரசியல் தான், அநாகரிகன்னு தான் சொல்லணும். ஒரு பொது இடத்துல இரு அரசியல் தலைவர்களும் சந்திக்கிறார்கள். அப்பொழுது அரசியல் முரண்பாடு வேற, கொள்கைகள் வேற இருந்தாலும் ஒரு இடத்தில் சந்திக்கும் போது நலமா என்று விசாரிப்பது இது முறைதான். இதுதான் நாகரிகமான அரசியல். ஆனால் இந்த யூடியூப் புரோட்டர்ஸ் சேனல், யூடியூப் சேனல்கள் போன்ற நிறைய சேனல்கள் அதை ஒரு பெரும் குத்தமாக எடுத்து அதை ஒரு நையாண்டியாக பேசுகிறார்கள். இதே போல திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சீமான் அவர்களும் அந்த சோட்ட துரைமுருகன் அவர்களும் போய் சந்திச்சாங்க. அதை பற்றி ஏன் இந்த யூடியூப் புரோட்டர்ஸ் வீடியோ போடல? ஒரு அநாகரிக ஒரு பொது இடத்தில் சந்திக்கும் போது பேசத்தான் செய்வாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் அரசியலை வைகோ அவர்கள் பேச போவதில்லை.